இது ஒரு 2 விஷயம் இருக்கு. பரம்வீர் சக்ரா. பரம்வீர் சக்ராக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸும் பத்மபூஷன். பத்மபூஷன்ங்கிறது ரொம்ப உயரிய விருதான். அந்த அகாடமி விருது, சாகித்ய அகாடமி விருது, பாபா சாஹேப் பால்கே ஃபல்கே அவார்டு அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு துறையில் கொடுக்குற மாதிரி வீரர்களுக்கு பரம்வீர் சக்ரா அது ஒரு விஷயம். அதே மாதிரி பத்மபூஷன் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு அது ரொம்ப உயரிய ஒரு விருதாக அந்தந்த துறையில் இது பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ரெண்டுமே வேணும். இந்த ரெண்டுமே சரியான ஒரு நிலையில் இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரம்வீர் அப்படின்னும் போது பரம ஏழையாக இருக்கணுமா? ரொம்ப ஓல்டு பயங்கர எத்தனை காலம் எடுத்தாலும் அவங்க வீரர்களுக்கு உண்டான பரம்பரையில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அடையாளம். அதுக்கப்புறம் பத்மபூஷன்ங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை எத்தனை தலைமுறைகளாக அவங்க காப்பாற்றி வந்திருக்கிறாங்க, போற்றி அவங்களுக்கு உண்டான போட்டுதலுக்கு உரிய ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ரெண்டுமே அது நேஷ்னல் அவார்டா இன்டர்நேஷ்னல் அவார்டாங்கிறதெல்லாம் டிபேட் பண்ண முடியாது. ஒரு சில பேருக்கு எப்படி ஒரு கருத்து இருக்கும்னா, போலீஸ்காரங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சாதாரணமான ஒரு ஒரு போலீஸ் துறையில் போகிறாங்க. எது போலீஸு பாலிசினா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறவங்க போலீஸ் இதுக்கு போகிறாங்க. அதை பொலிட்டிக்கலாக சரி தவறு எடுத்து சொல்லக்கூடிய எது சரியான விஷயங்களாக நடந்திருக்கு அந்த நாள் வரைக்கும், எது தவறான விஷயங்களாக அதாவது நல்ல இதில் நினச்சி தவறாகி போயிருக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அந்த போலீஸ் எப்போவுமே அப்டேட்டடாக இருப்பாங்க. அது போக 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 சில நேரங்களில் என்ன ஆகும், சில பேருக்கு ஏன் அப்படி அதை தவறு நிகழ்துன்னு நினச்சி அதை சரி பண்ணிகிட்டே வருவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க வேறு வேறு லெவலில் போயிடுவாங்க. சில பேர் ரொம்ப அயோக்கியத்தனமான ஆளுங்களாக இருப்பாங்க. அவங்க அந்த அயோக்கியத்தனத்தை பேஸ் பண்ணியே அவங்க வேலைக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு நல்லவங்களை பார்க்குறத விட எப்படி தவறு நிகழ்ந்ததுன்னா, அயோக்கியனுக்கு தான் அயோக்கியனோட என்ன சூட்சமோங்கிறது தெரியும். அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஆளுங்க இருந்தால் தான் எப்படி அது தவறு இருக்குங்கிறத அவன் தவறு பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி இவங்களாவே யூகிச்சு அவனை அந்த அவன் வாயாலேயே சொல்ல வச்சுருவாங்க. அவன் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பான். ஏன்னா அவங்களுக்கு அது சேலஞ்சாக இருக்குமோ, இவன் நம்மளை விட பெரிய ஃப்ராடாக இருப்பானோ, நம்மளை விட பெரிய லெவலில் நம்ம இடத்துக்கே உட்காந்துருவானோ அப்படின்ட்டு சில மாதிரியான அந்த ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி பரம் வீரருக்கு உண்டான சக்கரத்தெல்லாம் கொடுக்க முடியும் அப்படி? ஏன்னா சாதாரணமாக அவனுக்கே தெரியாமல் குழம்பி நிற்கிறவனே இவங்களுக்கு இருக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை அவனுக்கு வாயாலே நிரூபித்து அவங்களோட கேஸ் எல்லாம் கரெக்டாக ஆக்கிக்கிற மாதிரி பார்த்துக்குவானுங்க. வெறும் ப்ரொமோஷன், வெறும் இது அவங்களோட வளர்ச்சிக்கு உண்டானது அப்படின்னு இல்லை, அவங்களுக்கே சில காழ்ப்புங்க இருக்கும். அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே எப்படி போட்டு தள்ளுறதுன்னு தெரியாது. எவன் அவனை எந்தெந்த நேரத்தில் எவன் அவனை அடிச்சுக்குவானுங்கன்னு தெரியாது. அதனால் அது மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க வெறியாய அப்படின்ட்டு சில பேருக்கு ஒரு எண்ணம் உண்டு. இதில் வீரர்களுக்கு உண்டான அடையாளம் எப்படி இருக்குது, பண்பு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் எல்லா நேரமும் உடுப்பு போட்டுனா உட்காந்துருப்பாங்க யூனிஃபார்ம்லேயே. சில நேரங்களில் அவங்களும் ஒரு சோஷியலாக ஒரு சாதாரண ஒரு ஒரு இதுக்குள்ளே வாழ்க்கையில் வாழ போகும்போது அந்த இது சராசரியான ஒரு விஷயம் செட் ஆகாது. அவங்களோட இருக்கக்கூடிய அந்த இணக்கமான சூழ்நிலைகளே அவங்க குடும்பமே அவங்களுக்கு எதிராமை. இந்த பொண்ணுக்கே தெரியாது அவங்க தாலி பாக்கியத்தை அவங்க நிரூபிச்சுக்கிறாங்களா, இல்லைனா சுமங்கலி பாவை பின்னாடியிலேருந்து குத்தினே இருக்கிறாங்களான்னு. அப்போ அது அவங்க ஹஸ்பண்ட் நல்லாவே தெரிஞ்சிடும், குத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது எங்கேருந்து குடைச்சல் வருதுன்ட்டு. அதனால அவங்களே குத்தினே இருப்பாங்க, அவங்களோட இதை காப்பாற்றிக்கிறதுக்காக முதுகுலேயே குத்தினே இருப்பாங்க. அப்போது நிஜமாவே விரும்பி திருமண வாழ்க்கையில் பந்தப்பட்டவர் என்ன பண்ணுவார், நான் விரும்பி தாங்க அந்த பொண்ணை திருமணம் பண்ணேன், அந்த மனத்தில் தான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, சிந்தனையில் எப்படி வருதுன்னு எங்களுக்கு தெரியறதில்ல, மனத்தில் தான் ப்ராப்ளம் இருக்குதுன்னா நேராக நெஞ்சிலே குத்து சொல்லுங்க அப்படின்ட்டு
அப்படியெல்லாம் உயிர் தியாகம் பண்ணக்கூடிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. அதாவது வேலையில் உட்பட்டு சிலது பிரச்சனை ஆயிடுச்சா, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி அவங்களுக்குள்ள வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு இதுலேயே வந்து அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சாங்கிறதுல அவங்களே சொல்லுவானுங்க. விரும்பி நான் கல்யாணம் பண்ணேன், அவள் வந்து என்னைக்கு அதை புரிஞ்சிட்டாலோ அப்போ வந்து அவள் திரும்பவும் என்னை ஏற்றுக்குவா. அப்படி இல்லை அவங்க சேர்றதுக்கு உண்டான ஏதாவது ஒரு வழியிலேயே ஏதாவது வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒரு வீரர்களுக்கு உண்டான அடையாளமாக இருக்குது. அது வந்து வெறுப்பு வெளியில் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் வந்து, இல்லை வீட்டில் வெறுப்பு இருக்கிறத வெளியில் கொண்டு போய் காட்டுற ஒரு சில புத்திகளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வீரர்கள் வந்து மரணம் அடைஞ்சாலும் அது அக்னி சாட்சி. அக்னி வீரர்கள் வந்து எரிப்பட்டோ இல்லைன்னா அவங்க வதைப்பட்டோ இல்லை வேற ஒரு சூழ்ச்சி, மறைமுக சூழ்ச்சினால உயிர் நீத்தாலும் இது திரும்பி வர்றதுக்கு உண்டான அடிப்படை காரணம் எதுவாக இருக்கும், அடிப்படை ஆதாரம் எதுவாக இருக்கும் அப்படின்னா இப்படி தான் வந்து அக்னி வீரர்கள் வர்றாங்க. இது வந்து ஃபீனிக்ஸில் வந்த மாதிரி பறவை எரிஞ்சிட்டு அந்த பறவையிலேருந்து திரும்பவும் வருதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஓகேவா? பத்மபூஷன் வந்து நம்ம வந்து அந்த பூசம் வைக்கிறோன்னுவாங்க. அது வந்து புனர்பூசமா இல்லைன்னா அது பேக் அடிச்சுனே போயினே இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ சரி பூஷனும் அங்கே இருக்கிறாங்க, ஆனால் அடுத்தக்குண்டான முறையினரும் இது வாரிசு வரக்கூடிய ஆளுங்களும் நல்லபடியாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறது. அது யாருக்கு போகும்? அந்த மாதிரியான ஒரு பத்மம், அதாவது மொக்காக தான் இருந்துச்சு. அது வந்து அதுக்கப்புறமா அந்த பத்மம் வந்து இப்படி இருக்கக்கூடிய நிலை. ஏன்னா ஃப்ளவர்ஸ் வந்து தண்ணியில் அதுக்கு உண்டான உரத்துலேயும் தண்ணிலையும் நல்ல நீர்லேயும் அது வந்து வளரக்கூடிய அந்த ஒரு இடங்கள்ல அதுவே கருகி போகுது. அதுவே வளர்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையே இல்லை. அது அல்லியாக இருந்தாலும் அது வந்து தாமரையாக இருந்தாலும் அந்த ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையிலேயே அதுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை அப்படின்னும் போது அது எப்படி அடுத்த சந்ததியினரை நிலை கொள்ளும்? அது எப்படி வந்து அது வந்து சரிப்படுத்திக்க முடியும்? அதுக்குண்டான அந்த ஒரு சில விஷயங்களும் இருக்குது.